இது வரைக்கும் தோத்து போயிடுவோம்னு பயத்துல ஜெயிச்சிட்டு இருந்தேன். தோல்வினா என்ன? வெற்றியோட ஆப்போசிட், அப்படிதானே நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையா? வாங்க இந்த பொதுவான நம்பிக்கைய கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே தெரிஞ்ச ஒண்ணுதான் இல்லையா? தோத்துட்டா ஏதோ பெருசா எழுந்துட்டா மாதிரி, ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த நினைப்பு நமக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம ஸ்கூல் டைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். மார்க்குக்காக எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடுவோம். கடைசி ரேங்க் வாங்குறவங்கள தோத்துட்டாங்கன்னு ஒரு முத்திரை குத்திடுவோம். அதே மனநிலை தான் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம கூடவே வருது. நம்மளோட உண்மையான திறமைய காட்ட விடாம ஒரு பெரிய தடையா நிக்குது. அப்படின்னா நம்ம வெற்றிக்கு உண்மையான தடை எது? நம்ம நினைக்கிற மாதிரி அது தோல்வி கிடையாது, அது வேற ஒண்ணும். அது என்னங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு வெற்றி பாதையுமே ஒரு நேர்கோடா இருக்காது. அதுல நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். புதுசா ஏதாவது கத்துக்க முயற்சி பண்ணும்போது சில தடங்கல்கள் வருது, ரொம்பவே சகஜம். இந்த பின்னடைவுகள்லாம் நம்ம பயணத்தோட ஒரு பகுதி தான், அதுவே முடிவு கிடையாது. சொல்லப்போனா இது மூலமா நாம கத்துக்கிட்டு நம்மள நாமே இன்னும் பெட்டரா ஆக்கிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ். பாலோ குவேலோவோட இந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானது பாருங்க. நிஜத்துல நம்மள தடுக்கிறது அந்த தோல்வியே இல்ல, அத பத்தின நம்ம பயம்தான். அந்த பயம்தான் நம்மளோட உண்மையான எதிரி. தோல்விங்கிறது ஒரு சம்பவம், அவ்வளவுதான். ஆனா பயம்ங்கிறது நம்ம மனசோட ஒரு நிலை. அதனால ஒரு பின்னடைவு வர்றது பிரச்சனை இல்ல, அந்த பின்னடைவை நம்ம எப்படி பாக்குறோங்கிறது தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. ஆமா, உங்க ஆட்டிடியூட் தான் உங்க ரியாலிட்டிய உருவாக்குது. சோ ஒரு பின்னடைவை நாம சந்திக்கும் போது அதை எப்படி எதிர்கொள்ள போறோங்கிற ஒரு சாய்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அந்த சாய்ஸ் நம்மளோட மனப்பான்மைய பொறுத்தது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்களே உங்களை அந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. ஒரு பிளான் சொதப்பும் போது, இல்ல நாம செஞ்ச ஒரு முயற்சி ஃபெயில் ஆகும் போது உங்க மனசுல வர முதல் எண்ணம் என்ன? ஐயோ எல்லாம் போச்சுன்னு உங்களையே குறை சொல்லிக்கிறீங்களா? இல்ல சரி இதுல இருந்து என்ன கத்துக்கலான்னு பாக்குறீங்களா? உங்க பதில் உங்களை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லும். இங்க பாருங்க, 2 விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு தோல்வி மனப்பான்மை. இது நம்மள நாமே தகுதி குறைவா நினைக்க வைக்கும், நம்மளால எல்லாம் முடியாதுன்னு தோண வைக்கும். இன்னொன்னு வெற்றி மனப்பான்மை. இது ஒவ்வொரு பின்னடைவையும் ஒரு பாடமா பார்த்து நம்மள இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்தும். நீங்க இதுல எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியில என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்ல, உள்ளுக்குள்ள நாம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு சின்ன எண்ணம் உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. சரி, ஒரு பின்னடைவை ஒரு வாய்ப்பா பாக்குற அந்த மனப்பான்மையோட இருக்கணும்னா நமக்கு என்ன தேவை? அதுக்கு அடித்தளமா இருக்கிறது ஆரோக்கியமான தன்னம்பிக்கை தான். அப்போ ஆரோக்கியமான தன்னம்பிக்கைனா என்ன? அது வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது, அது ஒரு அசைக்க முடியாத உறுதி. நீங்க மனசுல நினைச்ச எதையும் உங்களால செஞ்சு முடிக்க முடியும்னு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம முழுசா நம்புறது தான் அது. இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை உள்ளவங்களோட குணங்களை பாருங்க. அவங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளோ இல்ல மத்தவங்களோ அவங்களோட மனப்பான்மையை மாத்த விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணும்னு ரொம்ப தெளிவா தெரியும். அதை அடையிற வரைக்கும் அவங்க முயற்சியை கைவிடவே மாட்டாங்க. அதனால நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மைய, இந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கைய நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள வளர்த்துக்கணும். இதுதான் எந்த ஒரு வெற்றி பயணத்துக்கும் ரொம்ப முக்கியமான சாவி. சரி, இப்போ சாய்ஸ் உங்க கையில தான். நாம இதுவரைக்கும் பேசின விஷயங்களை வச்சு உங்க பாதை எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அடுத்த பின்னடைவு கண்டிப்பா வரும். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா அது வரும்போது அது நீங்க ஒரு முட்டுக்கட்டையா பார்க்க போறீங்களா, இல்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு படிக்கல்லா பார்க்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. Everybody has hardships in their life. See, இப்போ எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கிற நேரத்தில் எல்லாருக்கும் சிச்சுவேஷன்ஸ் வரும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் இல்லாமல் போயிட போகிறதில்ல, இருக்குது. நான் ஒரு 23 வயசில் both my parents passed away. So I was alone, only child, alone. I'm saying இது ஒரு sad story மாதிரி சொல்கிறேன். Life is also difficult for people whom you think it's not difficult for. Then I got married, I had 2 children. Then I got separated from my wife, but I had to bring up the 2 children by myself. ஸோ அவங்க 2 பேரையும் நான் தான் வளர்த்தேன். ஒரு குழந்தைக்கு அப்போ 3 வயசு, ஒரு குழந்தைக்கு 7 வயசு. ஸோ இந்த 3 வயசு குழந்தை 7 வயசு குழந்தை நான் தான் வளர்த்தேன். ஸோ இது ஹார்ட்ஷிப்னு சொல்ல, பட் இது நார்மலாக இருக்கிற நிறைய வீடுகளில் இதெல்லாம் இல்லாத விஷயங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இல்லாத அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க.
நமக்கு இல்லாத விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். பட் நெவர் லைஃப்னா எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், இது வரும். நிறைய பேர் கூட இன்டர்வியூவில் சொன்னாங்க, இதை தாண்டி வந்து அப்புறம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, கால் வராமல் போச்சு, 2 குழந்தைங்க வீட்டில். ஸோ இதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் தானே. பட் நெவர் சே இது ஒரு ஹார்ட்ஷிப் அப்படின்னு இல்லை. இதான் ரியாலிட்டி. எனக்கு ஏன் வந்ததுன்னு கேட்கக்கூடாது. எனக்கு வந்திருக்கு, இதுலேருந்து இந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம், இந்த சுச்சுவேஷனை தாண்டி எப்படி நம்ம வரப்போகிறோம், அதுதான் முக்கியம்.